ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போனால் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. அதில் ஸ்டண்ட் தான் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்காக போகிறோம். வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அடுத்தடுத்து இந்த கார் வாங்குறது அதெல்லாம் தான் பண்ண போகிறோம். இது பார்ட் 1. இதில் என்னன்னா ஃப்ரீயாக இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணோம். ரேம்பேஜ் எங்கே இருக்குன்னு முதல்ல போய் பார்த்துட்டு முதல்ல நான் இதில் என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். காரை ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஆடு போயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கவா? அது ஏர்போர்ட் தான் காமிச்சிட்ருக்கு. இந்த ஏர்போர்ட்டில் ஜாலியாக இருக்கும் தெரியுமா? எப்படிக்கா போகிறதுனே குழப்பது. இப்போ அப்டேட் வேறு வந்துருக்கு. அதை வந்து வேற ஓடு. லோட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து சுற்றி காமிச்சிடுறேன். இந்த பேங்க் நம்ம இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணதுனால இப்படி இதுவாகுது. அதான் பாருங்க. இந்த இடம் பத்த வெளியே இருக்கு. நம்ம இந்த கடைசியிலேருந்து வந்து ஏற்றுவோம். $319 guys. இந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்குற கார்டு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 319. ஐயோ ஏதாவது அதுக்குள்ளே இதாக வந்துச்சு. சரி, இந்த ஆட் முடிஞ்ச பேர் இந்த ஆடு போயிடுச்சு. இப்போ
அந்த இது மேலே ஏற்றலாம் தானே வந்தோம். ஃபஸ்ட்டு நேராக இப்படிதான் போயிடலாம். இப்படி போயிட்டு இப்படி திருப்பிட்டு நல்லா ஸ்பீடாக போகணும். அப்போ தான் நல்லா போய் வரும். அப்படியே கொண்டு போகிறப்ப ட்ரிஃப்ட்டு போய் ஸ்பீடாக போய் ஏற்றலாம். கொஞ்சம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏற்று. ஐயோ ஏடாக்கமா போயிடுங்க. சரி அங்கே ஒன்று இருக்குது, இதில் ட்ரை பண்ணுவோம். போய் ஏற்றி அப்படியே என்ன பண்ணணும்னா இப்படி கொடுத்துடலாம். அப்படியே இப்படி போயிட்டு பார்த்தீங்களா மாதம் இருந்துச்சா. ஐயோ இங்கே ஒன்று போயிடுச்சு. சரி நம்ம அப்படிக்கா போய் போயிட்டு நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கான இது பார்க்கலாமா. இதோ இங்கே இருக்கு பாருங்க. இது மாதிரிலாம் ஏறிட்டு அது புரியுங்க. நான் ஏற்றி பண்ணுறேன். உங்களை ஏற்றின பேர் இது மேலே ஏற்றின பேர் கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் டக்குன்னு போயிடலாம். அதுக்காக இதுக்கு ஆனால் கொஞ்சம் வண்டி டேமேஜ் ஆகும். சும்மா இடிச்சிச்சு பார்த்தீங்களா. இதான் நடக்கும். இடிக்காமல் இருக்கவே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கும். இப்படியே இடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பி தான். சரி அதேமாதிரி இந்த போர்டு அதெல்லாம் இடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பி இல்லை எதாவது கிடைக்கும் காசு. அந்த ரேம்பேஜில் ஏற்றுமா செம்மையாக இருக்கும். நல்லா ரிப்பேர் பண்ணிக்கலாம் கார். அப்போ தான் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பேபி திருப்பிக்கலாம். நல்ல ரிவர்ஸ் வா. ஐயோ போச்சுடா. கஷ்டப்பட்டு ஏறினது. ஐயோ சரி ரிப்பேர் பண்ண ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டோம். ரொம்ப கடுப்பேற்றுது. அந்த மவுண்டெயின் எடுத்து காமிக்கிறேன். இது நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த இடத்துக்கு வரலாம். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த மவுண்டெயின் தான் அங்கங்கே ரேம்பேஜ் மாதிரி ஏற்றிட்டுருக்கேன். வழி இல்லையா அப்போலாம் காலியாக இருக்கும். அந்த டோர் மட்டும்தான் இருக்கும் கைஸ். வேணா அந்த இது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே இடிச்சு தள்ளிட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இதே மாதிரி தான் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்க. இது ஸ்கிப் பண்ணிடலாம், ரொம்ப போர் அடிக்கும். இங்கேருந்து திருப்பியே ரொம்ப தூரமா. ஓ இந்த கெராஜுக்கு தான் கூப்பிட்ருக்கானுங்க இப்போ ஏதோ பண்ணுறதுக்காக. என்னான்னு போய் பார்த்துட்டு வரலாமா ரைஸ்? ஓகே பார்த்துக்கலாம். ஏதோ கிறிஸ்துமஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லெவல் அப். வா இந்த ஜீப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நல்லா இருக்குல்ல காரு. கார் கிடையாது ஜீப். நோ நான் அப்புறமா பண்ணுறேன். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த சவுண்டு நல்லா இருக்கு கைஸ். வேண்டாருங்க
ஆனால் ரொம்ப ஸ்பீடு போக மாட்டேங்குது. இல்லை ஏறுது, ஆனால் பொறுமையாக தான் ஏறுது. ட்ரிஃப்ட்டுக்கெலாம் இது வேஸ்ட்டு கைஸ். ஆனால் இதை கொடுக்குறானுங்க ஃப்ரீயாக, ஏதோ வந்து கிடச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தா மொக்கையாக இருக்குது. ஒன்றும் வேணாம், ஃப்ரீயாக ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க. முன்னாடிலாம் எதை இடித்தாலுமே வந்து எங்களுக்கு காசு அதெல்லாம் தருவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறி அடுத்த கராஜுக்கு. சரி, இந்த கராஜுக்கு போவோம். சரி, உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். பாய் பாபா பாபா பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். பாய்.